லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கடைசி நேரத்துல இவன் வந்து தொலைச்சிட்டானே. ஏய், என்ன பண்ற? என்ன பண்ற? நீ வார்ட் பாய் தானே, நீ எதுக்கு இன்ஜெக்ஷன் போடுற? ஐயோ, மாட்டிக்கிட்டேமே, எஸ்கேப் ஆயிட வேண்டியதா. ஏய், டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? என்னடா இன்ஜெக்ஷன் இது? சொல்றா. டேய், என்ன இன்ஜெக்ஷன்? காட்டா. ஐயோ, சொதப்பிட்டானே. வசமா கார்த்திகிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் வாயை திறந்தா நானும் மாட்டிப்பேன். இப்ப என்ன பண்றது? சொல்லுன்னு சொல்றல. யார் பாணி? நீ எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்த? டாக்டர், இவன் ஒரு ஃப்ராடுங்க. எப்படியோ ஐசியூக்குள்ள நுழைஞ்சு தீபாக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட பார்த்தான். நல்ல வேளை நான் வந்தேன். டேய், என்னடா ஊசி போட பார்த்த? சொல்றா. டேய், என்ன மருந்து இது? ஏன்டா மறைக்கிற? குர்ரா. இது என்னன்னு பாருங்க டாக்டர். பாய்சன் இன்ஜெக்ஷன் சார். இத மட்டும் போட்டிருந்தா பேஷண்ட காப்பாத்திருக்கவே முடியாது. நல்ல வேலை நீங்க தடுத்துட்டீங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. டேய், தீபா கொலை செய்த வந்தியா? சொல்றா. எதுக்குடா கொலை பாரு? சொல்றா. ஐயோ, கதிர் அடித்தாங்க உண்மையை சொல்லிட போறான். கதிர், உண்மையை மட்டும் சொல்லிடாதடா ப்ளீஸ்டா. அட்டிங் சொல்றா. கல்லூலி மங்க சொல்றானா பாரு. ஏமா, டியூட்டில இருந்த நீங்க எங்க போனீங்க? நீங்க எல்லாம் யாரும் இல்லாததுனாலதான் இவன் உள்ள நுழைஞ்சிருக்கான். சாரி மேடம், நான் ரிப்போர்ட் ஒன்று வாங்கறதுக்காக லேப் வரைக்கும் போயிருந்தேன். இன்னொரு நர்ஸ் ஏதோ அவசர வேலையை வெளியே போயிருந்தாங்க. சாரி மேடம், எங்க மிஸ்டேக் தான், மன்னிச்சிடுங்க மேடம். ஆமா, இப்படி சாரி கேட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? இனிமேலாச்சும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்க மேடம். இவன் எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் உண்மையே சொல்ல மாட்டான். போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. என்னது, போலீஸா? போலீஸ் வர வரைக்கும் இவனை பக்கத்துல இருக்க ரூம்ல அடைச்சு வைக்கலாம். இவனை இழுத்துட்டு வாங்க சார். போடா. ஐயோ, சிஸ்டர், கயிறு எத்தனை இருக்கான்னு பாரு. அங்க இருக்கா பாரு. இந்தாங்க சார். உட்கார். அட உட்கார்றா. இங்க எது ஒண்ணு கொன்றுவேன். சொல்லுங்க கார்த்தி. ஹலோ சார், தீபா கிடைச்சிட்டாங்க சார். அப்படியா? எப்படி கிடைச்சாங்க? அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்கே HC ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க சார்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அவங்க ஓகே தான். ஆனால் அவங்கள கொல்ல ஒருத்தன் பிளான் பண்ணியிருந்தான் சார். அவனை நான் சென்னையில் பார்த்துருக்கேன், இப்போ பெங்களூர்லையும் பார்க்குறேன். என்னை பார்த்த உடனே ஓடுறான் சார். ஏன் எதுக்குன்னே தெரியல. இப்போ இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருக்கான். அவனை ஒரு ரூமில் வச்சு பூட்டியிருக்கேன். நீங்கள் உடனே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சரி, நான் வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. டாக்டர், தீபா எப்படி இருக்காங்க? சீக்கிரம் கண் முழிச்சிருவாங்களா? இவங்களுக்கு ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எதுக்கு? இல்லை, தீபா யார் என்னன்னு தெரியாதப்போவே நீங்கள் அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? அதுக்காக தான் தேங்க்ஸ் சொன்னேன். ஆஸ் ஏ டாக்டரா ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. அதை தான் நான் செஞ்சேன். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? பரவாயில்ல சார், நான் வரேன். ஐயோ, கதிர் வசமா மாட்டிக்கிட்டான். நல்ல வேளை இது வரைக்கும் வாயை திறக்கல. போலீஸ்க்கு வேற கால் பண்ணிட்டாங்க. போலீஸ் அடி தாங்க முடியாம கதிர் என்ன மாட்டி விட்டுட்டான்னா என் 5000 கோடி கனவெல்லாம் கனவாவே போயிடும். இப்ப என்ன பண்றது? சித்ரா, கைதவரு. கதிர், நம்ம இங்க இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இருந்தா போலீஸ் கிட்ட மாட்டிப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அந்த தீபா கதையை முடிச்சிருப்பேன். அதுக்குள்ள அந்த கார்த்திக் பையன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். கதிர், இப்ப அத பத்திலாம் பேச நேரம் இல்ல. முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். வா போலாம். வா நட்சத்திரா. ஏய், அவன் தப்பிச்சு ஓடுறான். நில்லுடா. ஏய், நில்லுடா. சார், இவங்களை கொல்ல வந்தவன் தப்பிச்சு ஓடுறா சார். ஏய், டாக்டர் பாத்துட்டாங்க. இப்படியும் கார்த்திக் கிட்ட சொல்லிடுவாங்க. இங்க இருந்து நம்ம சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும். ஃபாஸ்ட். என்னாச்சு கார்த்தி? அவன் எங்க? சார், நான் லாக் பண்ணி வச்சிருந்த அந்த பையன் தப்பிச்சு ஓடிட்டான். அவன் கூட இன்னொருத்தனும் ஓடுறான் சார். அப்போ இதுல 2 பேர் இன்வால்வ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். சரி, நீங்க தீபாவை பாத்துக்குங்க, நாங்க அவனை மடிக்கு பிடிக்கிறோம். சரிங்க சார். பண்ணி
தீபா இப்ப எப்படி இருக்கு? ஏன் தீபா இப்படி பண்ணீங்க? சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. உங்களை காணும் நான் பெங்களூர் ஃபுல்லா அலைஞ்சு தெரிஞ்சேன் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா? நான் அன்னைக்கு அவ்வளவு சொன்னேன், அப்ப கூட நீங்க சமாதானம் ஆகல. நான் கோர்ட்ல உங்களை என் ஒய்ஃப்னு சொன்னது உங்களை அவ்வளவு தூரம் பாதிச்சிருச்சா? அதுக்காக சொல்லாம கொள்ளாம கிளம்பி போனீங்க? இல்ல சார், நான் உங்களோட இருந்தா உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதனால நான் விலகி போயிட்டா நீங்க நிம்மதியா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் உங்களை விட்டு போனேன். எங்க எங்க கம்பெனிக்கும் ஃபேமிலிக்கும் நீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களை போய் நான் பாரமா நினைப்பேனா? எனக்கு என்னமோ நல்ல செய்யறதா நினைச்சு நீங்க கெட்ட பேர் தான் வாங்கி கொடுக்க பாத்தீங்க. என்ன சார் சொல்றீங்க? பின்ன என்னங்க, உங்க அப்பா அம்மா என்ன நம்பி தான் அனுப்பிச்சு வச்சாங்க. உங்களுக்கு எதனா ஒன்று ஆயிருந்தா அவங்களுக்கு நான் என்னங்க பதில் சொல்றது? நல்லா பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போயிட்டு இப்படி என் பொண்ணை விட்டுட்டேன்னு அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? இப்படி ஒரு கெட்ட பேர் எனக்கு வாங்கி கொடுக்க தான் நீங்க கிளம்பி போனீங்களா தீபா? ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன கஷ்டமா இருக்காதா தீபா? அந்த துறையால வர பிரச்சனையை கூட நான் ஃபேஸ் பண்ணிடுவேன். ஆனா நீங்க கிளம்பி போனது தான் என்னால தாங்கிக்க முடியல. போலீஸ்ல உங்களை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அங்க யாரோ ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அது நீங்களான்னு அடையாளம் காட்ட சொன்னாங்க. அந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது நீங்களா இருக்க கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தேன். அது நீங்களும் தெரிஞ்ச ஒன்னதான் நிம்மதியாச்சு. சாரி சார், நான் போறது உங்களை இவ்ளோ தூரம் பாதிக்கும்னா நான் போயிருக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார், பெரிய தப்பு பண்ணிட்டேன். சாரி சார். எப்படி இருக்கீங்க தீபா? ம். ரிப்போர்ட்ஸை கொடுங்க. இதை நீங்க வச்சுக்கோங்க. ஓகே டாக்டர். ஆபரேஷனுக்கு அப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க சீக்கிரம் கம்ப்ளீட்டா குணமாயிடுவீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. இது ஒரு கரே கார்த்திக் சார், அவருக்கு சொல்லுங்க. அவர்தான் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறது நீங்கன்னு தெரியாமையே உங்களுக்கு பிளட் எல்லாம் கொடுத்தாரு. இவர் தான் உங்க ஆபரேஷனுக்கு சைன் பண்ணாரு. இவர் மட்டும் இல்லனா உங்களை உயிரோடே பார்த்திருக்க முடியாது. நீங்க காலம் முழுக்க நன்றி சொல்ல வேண்டியது கார்த்தி சாருக்கு தான். நீங்க பேசிட்டு இருங்க சார். ஓகே. சரிங்க தீபா, இதை பத்தி யோசிக்காதீங்க, எல்லாம் சரியாயிடும். தீபா, உங்க அம்மா தான் கால் பண்றாங்க.
ஏற்கனவே 2-3 வாட்டி கால் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. நான் தான் நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கிறதா போய் சொல்லிட்டேன். நீங்களும் கோயிலுக்கு போயிருந்தேன்னு சொல்லியே பேசிடுங்க. நடந்தது எதையும் சொல்ல வேண்டாம். உங்களால் தாங்கிக்க முடியாது. ம் சரிங்க சார். சொல்லுமா. ஏய் தீபா, உனக்கு 2-3 தடவை ஃபோன் பண்ண, நீ ஏன் எடுக்கவே இல்ல? அப்புறம் கார்த்திக் தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்டா நீ கோவில்ல இருக்கிறதா சொன்னாரு. கோவில்ல ரொம்ப நேரம் அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்த? அது ஒன்றும் இல்லைம்மா. கோவில்ல சின்னதா ஒரு வேண்டுதல் இருந்தது. அதை முடிச்சுட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தாம்மா உன் ஃபோனை எடுக்க முடியல. நல்ல வேண்டுதல் வச்சப்போ நீ போனை 2-3 தடவை எடுக்கலன்னதும் நான் உனக்கு ஏதாவது பிரச்சனையோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. நான் நல்லா தான் இருக்கேன், கவலைப்படாத. சரி, நீ நல்லா இருக்கல, எனக்கு அது போதும். உடம்ப பாத்துக்கோ தீபா. கார்த்திக் தம்பி நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு. சரி, நான் வச்சிடுறேன். சரிம்மா. சாரி சார். நான் காணாம போனதும் ஒரு பக்கம் என்ன தேடிக்கிட்டு இன்னொரு பக்கம் எங்க அம்மாவையும் சமாளிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. என்னாலதான் சார் உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் இந்த மாதிரி முட்டாள்தனமா எதுவும் செய்யாதீங்க. இனிமே உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரியான எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன் சார். ப்ராமிஸ். இப்போ சொன்னீங்கல்ல, அதுதான் சரி. அத்தை, சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு 5 minutes. சரி. வாங்க சம்மந்தி. வாங்க. வணக்கம் சம்மந்தி. வணக்கமா. வாங்க. உட்காருங்க. இல்ல சம்மந்தி, பரவாயில்ல, இருக்கட்டும். இருக்கட்டும். அப்புறம் சம்மந்தி, நகைங்கெல்லாம் வாங்கிட்டீங்களா? டிசைன்லாம் நட்சத்திராவுக்கு பிடிச்சிருந்ததா? இல்ல சம்பந்தி, நாங்க நகை வாங்கலான்னு தான் 4-5 கடைக்கு போனோம். ஆனா அங்க எல்லாமே நீங்க வாங்கி வச்சிருக்கிற நகை டிசைனுங்க மாதிரி தான் நிறைய இருந்துச்சு. அதனால நாங்க எதை வாங்குறது எதை வாங்க வேண்டான்னு ஒண்ணுமே புரியல. சம்மந்தி, அதோட தவறி போய் நீங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த நகை மாதிரி வாங்கிட்டா அப்புறம் நட்சத்திரம் யூஸ் பண்ண முடியாம போயிடும் இல்லையா? அதனாலதான் நகையெல்லாம் வாங்காம வந்துட்டோம். நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல, எந்த நகையும் வாங்க வேண்டான்னு. நீங்க தான் கேட்கல. அப்படி இல்ல சம்பந்தி, நாங்க எங்க பொண்ணுக்கு முறையா எல்லாம் செஞ்சு புகுந்த வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோம். அப்பதானே இங்க என் பொண்ணு வாழ போற வீட்டுல கௌரவமா இருக்க முடியும். சரிங்க, இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்றீங்க? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, நீங்க வாங்கி வச்சிருக்கிறத எங்க கிட்ட காட்டினீங்கன்னா அது இன்னொரு தடவை பார்த்துட்டு போய் திரும்பவும் கடைக்கு போய் அதே மாதிரி நகையை வாங்காம இருக்கலாம்ல. கொஞ்சம் தப்பா எடுத்துக்காம அந்த நகையெல்லாம் கொஞ்சம் காட்டலாம்ல. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு சம்பந்தி? நீங்க ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு நகையை வாங்கணும்? வேண்டாம், விட்டுருங்க. நட்சத்திராவுக்கு தேவையான எல்லா நகைகளையும் நான் தான் வாங்கி வச்சிருக்கேன்ல. என்ன இந்த அம்மா நகையை காட்ட மாட்டாங்க போல இருக்கே. அப்ப நம்ம செஞ்சுட்டு வந்திருக்கிற டூப்ளிகேட் நகையெல்லாம் வேஸ்ட் தானா? இல்ல சம்பந்தி, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுக்கு விதவிதமா நகை செஞ்சு போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறோம். அதனால மறுக்காம கொஞ்சம் நகையை காட்டுங்க சம்பந்தி. சம்பந்தி, நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. இனிமே நான் சொன்னா கேட்கவா போறீங்க? வாங்க. வா. வாங்க. வாங்க. நல்லா பாத்துக்கோங்க. அருமையா இருக்கு சம்பந்தி. வேற டிசைன் காமிக்கிறீங்களா? எதையாவது செஞ்சு இந்த அம்மா இங்க இருந்து வெளியில பண்றேன். முன்ன மாதிரி நம்மளுக்கு இருமல் வந்த மாதிரி நடிப்போம். அப்ப இந்த அம்மா போய் தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள நம்ம நகையெல்லாம் மாத்திரலாம்.
சம்மந்தி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இந்த கொண்டு வரேன். ஐயோ, இல்லையா? இந்தாங்க. என்ன அதே ஐடியா இப்போ ஒர்க் அவுட் ஆகலையே. சரி, வேற வழியில ஏதாவது பண்ணுவோம். பாத்துக்கோங்க. வேற காமிங்க. சம்மந்தி, உங்க பையனோட Dress ஒண்ணு கிடைக்குமா? எதுக்கு சம்மந்தி? கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு கோட் சூட் தைக்கணும்ல, அதுக்காக தான் கேக்குறேன். இல்ல சம்மந்தி, அதெல்லாம் நாங்களே எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இல்ல சம்மந்தி, எங்க வழக்கப்படி மாப்பிள்ளைக்கு நாங்க Dress எடுத்து கொடுப்போம். மறுக்காதீங்க சம்மந்தி, ப்ளீஸ். சரி, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. ஏய், போயிட்டாங்க. சீக்கிரம் மாத்தி வை.